அனைவருக்கும் வணக்கம். கல்வியிலே முதன்மையாக இருந்த தமிழ்நாடு, இந்த தாய் தமிழ்நாடு தற்போது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டது என்கிற உண்மை சுடத்தான் செய்கிறது. கல்வியில் தொடர்ந்து முன்னணியில் இருந்த இந்த தாய் தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருள் அச்சுறுத்தலாலே மதிமயங்கி போயிருக்கிறதோ என்கிற மிகப்பெரிய கவலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வியிலே தொடர்ந்து முன்னேற்றம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வடிகட்டிய பச்சை பொய்யை நேற்று நடந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவிலே வாய்க்கூசாமல் பச்சை பொய்யை பேசுகிறார். இந்த 4 ஆண்டுகளிலே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் புழக்கம், கடத்தல் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதை பிரதான எதிர்க்கட்சியை தலைவரான புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே ஆதாரத்தோடு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் விரிவாக 2 மணி 55 நிமிடங்கள் எடுத்து வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வருகிறது. அதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே தான் நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படுவது குறித்து அன்றாடம் செய்திகள் வராத நாட்களே இல்லை. செய்திகள் போதைப்பொருள் கடத்தல், பயன்படுத்துதல், விற்பனை செய்தல் போன்றவை இந்த செய்தி வந்து கொண்டே இருப்பதை நாம் யாரும் மறைக்கவும் முடியாது. வேலை தேடுபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணத்தாசை காட்டி போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அவர்களை மூளைச்சலவை செய்து தங்கள் வலையிலே சிக்க வைக்கிறது. அவ்வாறு சிக்குபவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி விற்க தொடங்குகிறார்கள். அவர்கள் பிடிபடுகிற போது அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், குறிப்பாக இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டினுடைய வருங்கால நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள், வேலை கிடைக்காததால்தான் போதைப்பொருள் விற்பனை செய்தோம் என்றும் சட்டவிரோதம் என தெரிந்திருந்தும் இந்த செயலிலே நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று அவர்கள் கூறுவது நமக்கு உண்மை சுடத்தான் செய்கிறது. போதைப் பொருள்கள் பயன்பாடு என்பது கல்லூரி அளவிலே மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடையும் அதிவேகமாக பரவி வருவது நமக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை காலமாக தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதை மூடி மறைப்பதற்காகத்தான், திசை திருப்புவதற்காகத்தான் தொடர்ந்து பாராட்டு விழாக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஒன்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்கும் உலகத்திற்கும் உண்மையை விளம்பர விழாக்களாலே மூடி மறைத்துவிட முடியுமா என்றால் உண்மையின் வலிமை என்ன என்பதை, உண்மை சுடத்தான் செய்யும் என்பதை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுகிற போதுதான் உண்மையின் வலிமை என்னவென்று அவர் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர் உண்மையின் வலிமையை பாடம் படித்துக் கொள்கிற போது முதலமைச்சர் அரியணை அவருக்கு சொந்தமாக இருக்காது. இளைஞர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் மாணவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறியதால் முதலமைச்சர் அரியணை ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது என்கிற அந்த மகத்தான தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க அர்ப்பணிப்பு உணர்வோடு தொடர்ந்து 56 நாட்கள் 160 சட்டமன்ற தொகுதிகளிலே
இன்றைக்கு எழுச்சி பயணம் நடத்தி வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி வருகிற 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கே முதலமைச்சர் அரியணை சொந்தம் என்கிற உண்மையின் வலிமையை, மக்கள் தீர்ப்பை நிரூபித்து காட்ட இருக்கிறார்கள் என்பதை சொல்லி, அண்டை மாநிலங்களான கேரள அரசு கல்வித்துறை, சுகாதாரத்துறை, அந்த மாநிலத்திலே கூட போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதோடு அதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறதாக செய்திகள் வருகிறது. ஆனால் தமிழ்நாடும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும் தன்னை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வதிலேதான் தன்னுடைய அதிகாரத்தை முழுவதுமாக, ஆட்சி சக்கரத்தை முழுவதுமாக அவர் செலவழித்து வருகிறாரோ என்கிற மிகப்பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கின்றார்கள். ஆகவே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை 33வது வார திண்ணை பிரச்சாரம் இன்றைக்கு கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களிலும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணத்திலே மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து தருகிற ஆதரவை, நாம் மகத்தான அந்த சாதனை சரித்திரத்தை 160 சட்டமன்ற தொகுதிகளில் 56 நாட்கள் தொடர்ந்து கொளுத்துகிற வெயிலிலும் கொட்டுகிற மழையிலும் மக்களை சந்தித்து நீதி கேட்டு வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே ஏழை எளியவர்களுடைய ஆட்சி, சாமானிய ஆட்சி, ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலர்வதற்கும், மன்னராட்சியை ஒழித்துவிட்டு மக்களாட்சியை மலரச் செய்வதற்கு இளைய சமுதாயமே, மாணவ சமுதாயமே, உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருப்பதற்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய அக்கறையின்மைதான் என்பதை புரிந்து கொண்டு, உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய இந்த ஆட்சியாளர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதற்கு உறுதியேற்று புறப்படுங்கள் களத்திற்கு. புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே 33வது வார திண்ணை பிரச்சாரத்தை வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.